பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாதிருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை தவறிட நம்புவோர்கள் வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வதானே. தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதர் கேட்டார் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருச்சோர் தொலைத்தனர் பிறவி தானே. வாசித்தோர் கேட்டோர் உற்றார் மனதினில் உணர்ந்து கற்றார் ஆசிதன் பதமே கண்டு அவ்வழி முறையை நின்றார் கோசிதன் பதமே கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வார். திருமொழி வாசகம் தன்னை தேசத்தில் வரும் முன்னாக வருவது திடலாம் என்று அழுத்தினோம் 998 ஒரு திரு கூட்டமாக 1008 வருகன வந்து நாங்கள் அம்மாலையில் வருத்தினோம் அம்மானை தன்னில் மானமாய் புதியதாக்கி கருத்தினுள் அகமே கொண்டு கவனி தோறவர்க்கு இதற்கும் உருத்தில்லாகே போரெல்லாம் ஓருரை வெளியே காணார் சிரித்துரை கேட்பாரெல்லாம் சிவபொருள் வெளியே காண்பார். உலகில் மனுக்கள் தமிழாலே உவமை உரைத்து விட்டார் கலக்கமுடனே என் மொழியை கண்டு படித்து நகைத்தோரே அலகை துளைத்து தீனரகத்திலே ஆணி அறைந்து அவனிதனில் குலையே குலைத்து தீனரையில் கொண்டே போட சொல்வேனே. எந்தன் மொழியும் என்னெழுத்தும் ஏடாய் சேர்த்து உலகில் சிந்தை மகிழ்ந்த அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன் எந்தன் பெருமான் திருமொழியை எடுத்தே வாசி துரைத்தோறும் சந்தமுடனே வாழ்ந்து மிக தர்மபதியும் காண்பாரே. காண்பார் தர்ம கண்காட்சியை கண்டே மரணமில்லாமல் காண்பார் என்னும் களி கூர்ந்து கண்ணோன் பதத்தை கண்ணாடி காண்பார் நீதம் கண்ணாலே கருணாகரராய் கௌவையற்று காண்பார் என்றும் கைலாசம்
கண்டே நன்றாய் வாழ்வாரே. இந்த மொழியை தூசணித்த இடும்ப படும் பாடதை கேளு. கந்த உலகு கலி பிடித்து கண்ணும் முருகி கால் உழந்து குந்த குடலும் பிரம்பூர கொப்புள் சிலந்தி உண்டாகி எந்த இடமும் அலைந்தழிவார் என்னானை இது தப்பாதே. தப்பாதனவே சாபமிட்டோம் சக்தி பேரில் உண்மையதாய் எப்பாரெல்லாம் அறிந்திடவே இந்த மொழியை எழுதி வைத்தேன். ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே. அப்பாநாதன் எழுதி வைத்த அகில திரட்டு அம்மானையிலே என்றே இந்த திருவாசகம் இயம்ப சரஸ்வதி மாது கந்தை மீத்தோன் எழுதி மிக கலியுகம் அதிலே விட்டிடவே நன்றோன் மறையோனிடமேகியும் நாட்டில் அறிய செய்யனவே அந்தே அவனிதான் அறிய அனுப்பி மகிழ்ந்து அங்கிருந்தார் அன்றே. கலையோடு கலையை தாக்கி கண்ணன் மேல் கருணை நாட்டி தவத்தை பத்தி சொல்றது இது.